டிஎன்பிஎஸ்சியில் மனித நோய்கள் ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் கேள்விகள் தொடர்ந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்குது. இதில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 5 டைப்பாக கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அது பாக்டீரியா நோயா, இல்லை வைரஸ் நோயா, இல்லை புரோட்டோசோவா நோயா, இந்த மாதிரி வகைகளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அது என்ன வழியில் பரவும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது அது எந்த உறுப்பை உடலில் எந்த உறுப்பை பாதிக்குது. நாலாவது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது. அஞ்சாவது அதுக்கு நம்ம என்ன தடுப்பு மருந்து கொடுக்குறோம். இந்த 5 வகையான கேள்விகள் இருக்கும். அப்போ நம்ம பிரித்து பார்க்கணும். பாக்டீரியா நோய்க்கு கீழே என்னென்ன நோய் வருது, வைரஸுக்கு கீழே என்னென்ன நோய் வருது, புரோட்டோசோவாவுக்கு கீழே என்னென்ன நோய் வருது, இது மாதிரி நம்ம பிரித்து பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பாக்டீரியா நோய்க்கு கீழே என்னென்ன நோய் வருது, அது என்னென்ன இதெல்லாம் ஃபேக்ட்லாம் நம்ம படிக்கணுங்கிறத அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காசநோய் பற்றி பார்க்கலாம். காசநோய் என்ன பாக்டீரியானால் ஏற்படுது அப்படின்னா, காசநோயை பரப்பக்கூடிய பாக்டீரியா பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அப்போ இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால் காசநோய் பரவுது. ரெண்டாவது, இந்த காசநோய் எப்படி பரவுது அப்படின்னா, காற்று மூலியமாக பரவும். அப்புறம் யாராவது காசநோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருமும்போது அவங்களோட அந்த சளி வருதில் அந்த நீர் திவலைகள் மூலமாக அடுத்தவங்க மேலே படுறது மூலியமாக பரவும். அடுத்து இந்த இது காசநோய் எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. காசநோய் எதை பாதிக்கும் அப்படின்னா, நம்ம மனித நுரையீரலை பாதிக்கும். இதுவும் முக்கியம். அடுத்து இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, தொடர்ச்சியான இருமல் இருக்கும். காசநோய் வந்துச்சுன்னா தொடர்ச்சியான இருமல் இருக்கும். அப்புறம் சளியோடு சேர்ந்து ரத்தம் வரும். அப்புறம் உடல் எடை ரொம்ப குறைஞ்சி போகும். அப்புறம் ராத்திரி நேரத்தில் தூக்கம் சரியாக இருக்காது. அப்போ இதெல்லாம் காசநோயினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதிப்புகள். அப்போ காசநோயை தடுக்கிறதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஜி அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அப்போ காசநோயை தடுக்கக்கூடிய மருந்து என்ன? பிசிஜி. காசநோய் எந்த பாக்டீரியானால் ஏற்படுது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். பரவும் முறை காற்று மூலமாக பரவுது. பாதிக்கும் உறுப்பு நுரையீரல். விளைவு தொடர்ச்சியான இருமல், இரத்தத்துடன் கூடிய சளி, உடல் எடை குறைதல் மற்றும் இரவு நேர காய்ச்சல் இருக்கும். தடுப்பு மருந்து என்ன? பிசிஜி. இப்படி தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்து காலரா. காலரா பார்த்திங்கன்னா என்ன பாக்டீரியானால் பரவுது அப்படின்னா, விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா மூலியமாக பரவுது. இது எதன் மூலியமாக பரவுது அப்படின்னா, அசுத்தமான நீர், அப்புறம் அசுத்தமான உணவை நம்ம சாப்பிட்றது மூலியமாக இந்த காலரா அப்படிங்கிற நோய் பரவுது. இது உடம்புல எந்த உறுப்பை பாதிக்குது? சிறுகுடல் அப்படிங்கிறத பாதிக்குது. அப்போ இது எதை பாதிக்குது? இப்போ கம்பேர் பண்ணிக்கிறேங்க. காசநோய் உடலில் எதை பாதிக்குது? நுரையீரலை பாதிக்குது. காலரா உடலில் எதை பாதிக்குது? சிறுகுடலை பாதிக்குது. அப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும். அடுத்து காலரானால் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். விளைவுகள். இதனால் கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும். அப்புறம் வாந்தி இருக்கும், அதிகமான வாந்தி இருக்கும். அப்புறம் நீர்ச்சத்து குறைஞ்சும், உடலில் நீர்ச்சத்து இருக்காது. தாதுகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்க அந்த விட்டமின்ஸு, தாதுகள் இதெல்லாம் சீக்கிரமாக உடலை விட்டு வெளியேறிடும். அப்போ விளைவுகள் என்ன? கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், கடுமையான வாந்தி இருக்கும், உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சி போய் நம்மளோட அந்த நியூட்ரியன்ஸ், தாதுக்கள் ஃபுல்லாக வெளியேறிடும். இதுக்கான தடுப்பு மருந்து என்னென்னா, நம்ம ஜிஹெச்சில் எல்லாம் கொடுப்பாங்கள்ல ஓஆர்எஸ் கரைசல். அந்த ஓஆர்எஸ் கரைசல் தான் காலராவுக்கான தடுப்பு மருந்து. அப்போ இதுக்கான தடுப்பு மருந்து என்ன? காசநோய்க்கான தடுப்பு மருந்து என்ன? பிசிஜி தடுப்பூசி. அப்போ காலராவுக்கான தடுப்பு மருந்து என்ன? ஓஆர்எஸ் கரைசல். இதை நல்லா இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்து டைஃபாய்டு பார்த்திங்கன்னா, டைஃபாய்டு பரப்பக்கூடிய பாக்டீரியா சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா மூலியமாக பரவுது டைஃபாய்டு. இது எதனால் பரவுது? காலரா எப்படி பரவுதோ அதே முறையில் தான் டைஃபாய்டும் பரவுது. என்ன? அசுத்தமான நீர், அசுத்தமான உணவு, இந்த ரெண்டு மூலியமாக நம்ம ரெண்டையும் சாப்பிட்றது மூலியமாக டைஃபாய்டும் ஏற்படுது, காலராவும் ஏற்படுது. அப்போ பாதிக்கும் உறுப்பு எது? டைஃபாய்டும் சிறுகுடலை தான் பாதிக்குது, காலராவும் சிறுகுடலை தான் பாதிக்குது. அடுத்து விளைவுகள். இதில் அதிக காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், உடலில் தடிப்புகள் இருக்கும்.
அப்போ அதுக்கு என்ன விளைவுகள் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதை நல்லா பார்த்துக்கிறேன். விளைவுகள் என்னென்ன? அதிக காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, உடலில் தடிப்புகள். இது ஃபுல்லாக எதனால் ஏற்படுது? டைஃபாய்டுனால ஏற்படுது. டைஃபாய்டு வர்றதுனால இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது. அப்போ டைஃபாய்டை வந்து தடுக்கக்கூடிய தடுப்பூசி என்ன அப்படின்னா டிஏபி அப்படிங்கிற தடுப்பூசி போட்டால் நம்மளுக்கு வந்து டைஃபாய்டை வந்து தடுக்க முடியும். தடுப்பு மருந்து என்ன? டேஃப்ங்கிற தடுப்பூசி. அடுத்து 4வது டிப்தீரியாங்கிறது வந்து இந்த டிப்தீரியா நோயை பரவக்கூடிய பாக்டீரியம் என்னென்னா கொரனிபாக்டீரியம் டிப்தீரியா. அந்த பேர்லேயே வருதா, டிப்தீரியா. அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற முடியும், கொரனிபாக்டீரியம் டிப்தீரியா. அப்போ பரவும் முறை எது மூலியமாக பரவுது? காற்று மூலியமாக பரவுது. யாரோடையாச்சும் நேரடியாக இந்த கை கொடுக்கறது, இந்த இப்படி ஹக் பண்ணுறது, இது மூலியமாக இந்த டிப்தீரியா பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிப்தீரியா எதை பாதிக்கும்? டிப்தீரியாங்கிறது மெயினாக பாதிக்கிறது நம்ம தொண்டை அப்புறம் சுவாசப்பாதை, இது ரெண்டையும் பாதிக்கும். சுவாசப்பாதைன்னா என்ன? தொண்டை வழியாக தானே நம்மளுக்கு காற்று உள்ளே போகுது. அப்போ தொண்டை, அதுக்கடுத்து சுவாசப்பாதை, இது ரெண்டையும் பாதிக்கிறது எதுனா டிப்தீரியாங்கிற பாக்டீரியா நோய் தான் நம்ம தொண்டையையும் சுவாசப்பாதையும் பாதிக்குது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடுத்து இதில் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா தொண்டையில் வந்து சாம்பல் நீரை மென்சவ்வு படர்தல், அப்புறம் சுவாசப்பாதையில் வந்து சுவாசிப்பதில் வந்து சிரமம் ஏற்படும். இதயம் அப்புறம் நரம்பு மண்டலம் ரெண்டுமே பாதிக்கும். அப்போ நல்லா பார்த்துருவோம் ஃபஸ்ட்லேருந்து. டிப்தீரியா எதனால் ஏற்படுது? கொரனிபாக்டீரியம் டிப்தீரியினால் ஏற்படுது. பரவும் முறை எது மூலியமாக பரவுது? காற்று அப்புறம் நேரடி தொடர்பு மூலியமாக பரவுது. பாதிக்கும் உறுப்பு எதை பாதிக்குது? தொண்டை அப்புறம் சுவாசப்பாதையை வந்து பாதிக்குது. விளைவுகள் என்ன? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? தொண்டையில் சாம்பல் நிறத்தில் மென்சவ்வு வந்து உருவாகும். சுவாசிப்பதில் வந்து சிரமம் ஏற்படும். இதயம் அப்புறம் நரம்பு மண்டலம் ரெண்டும் பாதிக்கப்படும். அடுத்து இதுக்கான தடுப்பு மருந்து என்னென்னா டிபிடி தடுப்பூசின்னு சொல்லுவாங்க, அதாவது முத்தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இந்த டிபிடி தடுப்பூசி வந்து பின்னாடி பார்ப்போம். பெட்டூசியஸ், டெட்டனஸ், டிப்தீரியா, இந்த 3 நோய்களுக்காக போடக்கூடியது தான் இந்த டிபிடிங்கிற தடுப்பூசி. அப்போ டிபிடி தடுப்பூசி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டிப்தீரியா, பெட்டூசிஸ், டெட்டனஸ், இந்த 3 நோய்களுக்காக பயன்படுத்தக்கூடியது டிபிடிங்கிற தடுப்பூசி. இப்போ டிப்தீரியா முடிஞ்சா அடுத்து டெட்டனஸ் பார்க்கலாம். இந்த டெட்டனஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தமிழில் வந்து ரணஜன்னின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து டெட்டனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லத்தீனில். இப்போ வந்து டெட்டனஸை வந்து பரப்பக்கூடிய பாக்டீரியானா கிளாஸ்ட்ரியம் டெட்டனி. பெரும்பாலும் பரப்பக்கூடிய பாக்டீரியாவோட நேம் வந்து பின்னாடியே அட்டாச் ஆகி வந்துடுது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். டெட்டனஸ் அப்படிங்கிற நோயை பரப்பக்கூடியது கிளாஸ்ட்ரியம் டெட்டனி. இது எந்த முறையில் பரவுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ எங்கேயோ போகிறோம், பைக்கில் வந்து விழுந்துடும், நம்ம உடம்புல திடீர்னு அரைச்சி காயம் ஏற்பட்டுருது அப்படின்னா, அந்த காயத்து வழியாக காற்றில் வந்து நச்சு பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காற்றில் இருக்கக்கூடிய நச்சு பாக்டீரியா நம்ம அடிபட்ட காயத்து மூலிமா உடம்புக்குள்ளே போய் இந்த டெட்டனஸ் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்தும். அப்போ இந்த நோய் ஏற்படுறதுனால என்ன உடம்புல வந்து நம்மளுக்கு பாதிக்கும் அப்படின்னா, நரம்பு மண்டலம் பாதிக்கும். உடம்புல வந்து டெட்டனஸ் ஏற்படுறதுனால நம்மளுக்கு உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கும்? உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கும். அப்போ இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தசைகளில் வந்து பிடிப்பு மாதிரி இருக்கும். இந்த தசை பிடித்த மாதிரி இருக்கும். நம்மளே ரொம்ப நேரங்களில் உணர்ந்திருப்போம். ஒரே இடத்துல காலை ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அந்த தசை பிடிப்புங்கிறது ஏற்படும். அப்போ அந்த மாதிரி தசைப்பிடிப்பு ஏற்படும். அடுத்து தாடை இறுகி வாயை வந்து இப்படி திறக்க முடியாது. தாடை நம்ம வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய தாடை வந்து ஒரு சைடாக இழுத்துரும். அப்படியே அந்த வாய் கோணிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இந்த டெட்டனஸ் நோயினால தான் வந்து அந்த வாயெலாம் இப்படி கோணிட்டு போகிறது. அப்போ உடல் வந்து வளைஞ்சு போகும். உடல் ஒரு மாதிரி அப்படியே சோர்வாக அப்படியே வளைஞ்சு போகும். ஏன்னா இது வந்து நரம்பில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. நரம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நம்ம உடம்பில் வந்து அதிகமாக நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு தான் இருக்குது. நரம்பு மூலியமாக தான் எல்லா இதுவுமே இருக்குது. அப்போ நம்ம உடம்பு வளைஞ்சிரும். தாடை அப்படியே ஒரு சைடாக இழுத்துரும். அப்படியே இந்த கோணவாயின்னுவாங்கள்ல, அது மாதிரி இழுத்துரும். இதெல்லாம் வந்து டெட்டனஸ்னால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், அதாவது பாதிப்புகள். அப்போ டிபிடி, டெட்டனஸுக்கு என்ன? டிபிடி தடுப்பூசி தான் போடுறாங்க, தடுப்பு மருந்தாக. டெட்டனஸுக்கு என்ன தடுப்பு மருந்து அப்படின்னா டிபிடி.
இந்த டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ் இந்த 3 நோய்களுக்குமே தடுப்பு மருந்து எதுன்னா டிபிடிங்கிற தடுப்பு மருந்து தான், டிபிடிங்கிற தடுப்பூசி தான் போடுறாங்க. அடுத்து தொழுநோயை வந்து லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியம் என்னென்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரேங்கிற பாக்டீரியா தான் தொழுநோயை ஏற்படுத்துது. இது எதனால் பரவுது அப்படின்னா பாதிக்கப்பட்டவரோட தொடர்பில் இருந்தோம்னா, அதாவது கை கொடுக்கறது, சாப்பிட்றது, வைக்கிறது, அவங்களோட இந்த நீண்ட காலமாக ஒரு தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா இந்த தொழுநோய்ங்கிறது நம்மளுக்கும் பரவக்கூடும். அப்போ இது இந்த தொழுநோய் எந்த உடலில் வந்து எந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்னா தோல் மற்றும் நரம்பு மண்டலம். இதில் வந்து நம்ம ரொம்ப பேருக்கு தொழுநோய் தாக்குச்சுன்னா தோலில் தான் வந்து தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் பரீட்சையில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தோலுங்கிறத கொடுக்க மாட்டாங்க, நரம்பு மண்டலம்ங்கிறத ஆப்ஷனில் வச்சுருவாங்க. அப்போ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கிறேன்னு, தொழுநோய் வந்து உடம்புல எங்கே தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா தோலில் ஏற்படுத்துது, இன்னொன்று நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்துது. நம்மளுக்கு ஆப்ஷனில் வைக்கும்போது நரம்பு மண்டலம் தான் வைப்பாங்க, தோல் வைக்க மாட்டாங்க. அடுத்து விளைவுகள் என்னென்ன அப்படின்னா தோலில் வந்து உணர்ச்சி இருக்காது, உணர்ச்சி இல்லாமல் அப்படியே தழும்பாக வடுவடுவாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. அப்புறம் நரம்புகள்லாம் வந்து டெம்பர் ஆயிரும், அப்படியே தடிச்சு போகும். அப்புறம் வந்து உறுப்பு சிதைவுகள்லாம் உடம்புக்குள்ளே வளர்ச்சிதை மாற்றம் இல்லாமல் உறுப்புகளில் எல்லாமே சிதைய தொடங்கிடும். வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன? மெட்டபாலிசம், உடம்போட செல்கள் இறந்து புதிய செல்கள் உருவாக்குறது மெட்டபாலிசம். அது வந்து சரியாக நடைபெறாது. இதனால் இந்த தொழுநோய் ஏற்பட்டுச்சுன்னா. அப்போ தொழுநோய்க்கு வந்து தடுப்பூசி என்ன அப்படின்னா எம்டிடி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை கொடுக்குறாங்க. என்ன சிகிச்சை? மல்டி ட்ரக் தெராப்பின்னு சொல்லுவாங்க. இந்த எம்டிடிங்கிறத வந்து மல்டி ட்ரக் தெரப்பி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொழுநோய் வந்து எதனால் பரவுது? தொழுநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பாக்டீரியானால் பரவுது. இது வந்து நீண்ட காலம் வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்டவரோட நம்ம தொடர்பில் இருந்தோம்னா நம்மளுக்கும் பரவி நம்மளும் பாதிக்கப்படுவோம். இது வந்து எந்த உறுப்பை பாதிக்குது? தோல் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னா தோலில் வந்து அப்படியே வடுவடுவாக உணர்ச்சி இல்லாமல் இருக்கும், தோலை தொட்டாலும் உணர்ச்சி இருக்காது. அப்புறம் நரம்புகள் எல்லாமே வந்து தடித்து பலவீனமாயிரும், உறுப்பு சிதைவு ஏற்படும். உறுப்பு சிதைவு அதாவது வளர்ச்சி மாற்றம் சரியாக நடைபெறாமல் உறுப்பு சிதைவுகள் வந்து ஏற்படும். அடுத்து இதை வந்து இதை தடுக்க முடியாது, இதை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இதுக்கான சிகிச்சை என்ன அப்படின்னா எம்டிடி மல்டி ட்ரக் தெராப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிமோனியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை பரவக்கூடிய பாக்டீரியா என்னென்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இப்போ நிமோனியாவை பரப்பக்கூடிய பாக்டீரியா என்ன? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. இது எதன் மூலியமாக பரவுது? காற்று மூலியமாக பரவுது. நிமோனியா எதை பாதிக்குது? நுரையீரலை பாதிக்குது. விளைவுகள் மூச்சு திணறல், அப்புறம் நெஞ்சு வலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், அப்புறம் நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொரோனா வந்தபோது கொரோனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நிமோனியாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்தாங்க. அப்புறம் பின்னாட்களில் தான் வந்து அது கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ கொரோனாங்கிறது வைரஸ் நோய்க்கு போய் பாக்டீரியாவோட மருத்துவம் பார்த்தா அது வந்து எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறலாம் சில நாள் கண்டுபிடிச்சி தான் அப்புறம் தான் கொரோனாங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. அப்போ நிமோனியாங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா நோய். இந்த நிமோனியா வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிறது மூலியமாக ஏற்படுது. பரவும் முறை வந்து காற்று மூலியமாக பரவுது. பாதிக்கும் உறுப்பு எது? நுரையீரலை வந்து பாதிக்குது. விளைவுகள் வந்து என்ன? மூச்சு திணறல் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், மூச்சு விட முடியாது, கொஞ்சம் நெஞ்சு வந்து இறுகின மாதிரி இருக்கும், அப்புறம் காய்ச்சல் இருக்கும், மூச்சு குழாயில் வந்து அதாவது நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிறோம். அப்போ இதை தடுக்கக்கூடிய மருந்து என்னென்னா நிமோகாக்கல் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி இருக்குது. அது வந்து நிமோகாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. நிமோகாக்கஸ்ங்கிற ஒரு தடுப்பூசி இருக்குது. அது மூலிமா இதை வந்து குணப்படுத்துவாங்க நிமோனியாவை. கடைசியாக கக்குவா நீர்மல் பெர்டூசிஸ். இது வந்து என்ன பாக்டீரியானால் பரவுது அப்படின்னா போர்ட்டலா பெர்டூசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலியமாக பரவுது. காற்று மூலியமாக தான் பரவுது. சுவாச பாதையை பாதிக்குது. விளைவு வந்து கட்டுப்படுத்த முடியாத தீவிர இருமல், அப்படியே கண்டினியூஸாக இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் என்ன பண்ணாலும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இருமல். அந்த ஒலி வரும்ல, இப்படி இருமுனோம்னா அந்த கடைசியில் ஒரு ஒலி வரும்ல, அதெல்லாம் அந்த நோயோட அறிகுறி தான், அந்த விளைவுகள் தான். அப்போ தடுப்பு மருந்து என்ன? டிபிடி. அப்போ
டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ் 3க்குமே தடுப்பூசி வந்து என்னதுன்னா இந்த டிபிடி அப்படிங்கிற தடுப்பூசி தான் வந்து தடுப்பு மருந்தை வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ கக்குவான் இருமலோட பார்த்துடலாமா? கக்குவான் இருமல் எதன் மூலியமாக பாதிக்கப்படுது? போர்ட்டல்லா பெர்டூசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலியமாக ஒருவரை வந்து கக்குவான் இருமல் அப்படிங்கிற நோய் வந்து தாக்குது. அப்போ பரவும் முறை என்ன? காற்று மூலியமாக பரவுது. பாதிக்கும் உறுப்பு என்ன? சுவாசப்பாதையை பாதிக்குது. கட்டுப்படுத்த முடியாத இருமல் இருக்கும். இருமும்போது கடைசியில் அந்த ஒரு வித டப் அல்லது லுப் அப்படிங்கிற அந்த ஒலி வந்து இருக்கும். இதுதான் இதோட விளைவுகள். தடுப்பு மருந்து என்னென்னா டிபிடி தடுப்பூசி. அவ்வளோதான். இவ்வளோதான். பாக்டீரியா நோய்ங்கிறது முடிஞ்சிச்சு. இதை நல்லா பார்த்துக்கிறேங்க. இதில் வந்து முக்கியமான எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாச்சு. இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாருக்குமே தேவைப்படும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பயன்பெற்றுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.